ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, என்ன ஒரு ஆனந்தமான செய்தி உன் அப்பா நான் உனக்காக இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் தெரியுமா? உன் துணை எடுத்த முடிவை கேட்டால் இந்நேரமே என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, சந்தோஷமாக இறந்து விடுவேன் என்று கூறும் அளவிற்கு மிக பெரிய சந்தோஷமான செய்தி. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த செய்தி இன்று வரப்போகின்றது. இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. மகிழ்ச்சியாக கேள். உன் துணையை பிரிந்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஏதோ ஒரு பிரச்சனை, மனக்கசப்பு காரணமாக ஒருவருக்குறவில் சண்டை ஏற்பட்டு இப்பொழுது பிரிந்து வந்து விட்டாய். அவர் எப்படியாவது என்னை அழைத்து சென்று விடுவார் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவரோ எதுவும் பேசாமல் மௌனம் காத்து வருகின்றார். அந்த மௌனத்தின் அறிகுறி என்ன? என்னை விரும்பவில்லையா? என்னை அழைத்து செல்ல விரும்பவில்லையா? என் கூட வாழ பிடிக்கலையா என்று பல கேள்விகள் உன்னுள் எழுகின்றன. உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும்படி பலவிதமாக உன்னை பேசுகின்றார்கள் என்று நினைத்து வருத்தம் கொள்கின்றாய். உன்னுடைய வருத்தம், கஷ்டம் அத்தனையும் எனக்கு புரிகின்றது தங்கமே. காலம் எவ்வளவு தான் மாறினாலும் கணவரை பிரிந்து ஒரு பெண்ணால் நிம்மதியாக இருக்க முடியாது. நாமே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அக்கம் பக்கத்தினரும் குடும்பத்தினரும் உற்றார் உறவினர்களும் இருக்க விடுவதில்லை. எதையோ ஒன்றை பேசி நம்மீதே குற்றம் சாட்டுகின்றனர். இது உலக நியதிதான். இதில் எந்தவித மாற்றமும் வரப்போவதில்லை. ஆனால் நீ அதற்கெல்லாம் வருந்தக்கூடாது. என் பிள்ளையான நீ தைரியமான பெண்தான். உன் அப்பா எனக்கு தெரியும். உன் துணையின் மீது நீ உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாய். அவரை ஆழமாக நேசிக்கின்றாய். சில சமயங்களில் அவருக்கு உன் அன்பு புரியவில்லை. அதற்காக அவர்தான் வருத்தப்பட வேண்டும். நீ அவர் எப்படியாவது என்னை அழைத்து சென்று விடுவார் என்று காத்திருக்கின்றாய். உன்னவரும் அதே முடிவை இப்பொழுது எடுத்து விட்டார். உன்னுடைய உண்மையான அன்பு, நீ இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது என்ற புரிதல் இப்பொழுது அவருக்கு வந்துவிட்டது. அதனால் உன்னை அழைத்து செல்ல வரப்போகின்றார். நிச்சயமாக அதற்கான ஒரு சிறிய அறிகுறியாவது அழைப்பாவது இன்றே வந்துவிடும். கூடிய விரைவில் நீ மீண்டும் அவருடன் ஒன்றாக இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன்னை பேசியவர்களும் தூற்றியவர்களும் உன்னை வியந்து பார்க்கும் அளவில் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுகின்றேன். எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உனக்கான சந்தோஷ செய்தி இப்பொழுது வரப்போகின்றது. நான் சொல்லும் அத்தனையும் உண்மைதான் தங்கமே. நிஜமாகவே சந்தோஷப்பட்டுக்கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.